அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜனவரி 2ஆம் தேதி என்ன ஜேம்ஸ் ஆலன் பதிந்துள்ளார் என்பதனை காண்போம். ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால், ஜேம்ஸ் ஆலன் பதித்த அந்த ஜனவரி 2ஆம் தேதி புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலின் தமிழாக்கத்தில் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் முதலாக என்று கூறலாம். முற்றிலும் தரமாக லாபமாக கடமையாற்றுவோம் என்று ஒரு சொல்லில் கூறலாம். அந்த கலந்துரை சொல்லாக முற்றிலும் தரமாக லாபமாக கடமையாற்றுவோம். அமைதி எங்கே கிடைக்கும்? உண்மையின் மறைவிடம் எங்கே? முதலாக பொருளினை முதலில் வைக்கட்டும். ஆடுவதற்கு முன் பணியினை செய்யுங்கள். நுகர்வதற்கு முன் கடமை. மற்றும் ஏனையோர் தனக்கு முன் இது ஒரு சிறந்த விதி, இது வழி தவற முடியாது என. அமைதி எங்கே கிடைக்கும்? உண்மையின் மறைவிடம் எங்கே என முதலாக பொருளினை முதலில் வைக்கட்டும் என பதித்த அடுத்த பகுதியை பார்ப்போம். தூய எண்ணங்கள், நேர்த்தியான நேர்மை, தன்னலமற்ற உன்னதமான நோக்கங்களில் அழியாத மனசாட்சியுடன் தொடங்குவதற்கு முதலாவதாக மற்ற எல்லா பொருண்மங்களும் இணக்கமான முறையில் பின்பற்றப்படும். வாழ்க்கையை எளிமையாகவும் அழகாகவும் வெற்றிகரமானதாகவும் அமைதியானதாகவும் மாற்றும். அக உயிர் தனது இழந்த மரபு வழிக்காக அழும் என முதலாக முற்றிலும் தரமாக லாபமாக கடமையாற்றுவோம் என அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். ஜேம்ஸ் ஆலன் பதித்த அந்த ஆங்கில பதிவு, we can say in acrostic: first, findings, initial resources, systematic transform. First, you can say findings, initial resources, systematic transform. Where is peace to be found? Where is the hiding place of truth? Let first thing be put first. Work before play, duty before enjoyment, and others before self. This is excellent rule which cannot lead astray. To begin with pure thoughts, sterling rectitude, unselfish purpose. To begin with pure thoughts, sterling rectitude, unselfish purpose, noble aims, and an incorruptible conscience. This it is to put first things first, so that all other things will follow in harmonious order, making life simple, beautiful, successful, and peaceful. The soul will cry out for its lost heritage என பதித்த ஜனவரி 2ஆம் தேதி பதிவினை ஒரு சொல்லில் முதலாக முற்றிலும் தரமாக லாபமாக நாள்தோறும் கடமையாற்றுவோம் என பதிந்து ஜனவரி 2ஆம் தேதி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.